எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்க்குறதில்ல, இங்கே பாருங்கள், லைக், சப்ஸ்கிரைப். இது உங்களுக்கு ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு அற்புதமும் அதிசயம் செய்வதாக. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்துண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. இதை நான் இங்கிலீஷ்லேயும் மலையாளத்துலேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேளுங்க. அதாவது உம்முடைய ஆலயத்தை குறித்தான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. நான் சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பேன். சென்னையில் இருந்தபோது போயிட்டே இருப்பேன். அப்போது ஆண்டவர் என்னோடு இடைப்படுவதை நன்கு அறிந்து கொண்டேன். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த டைமில் நாங்கள் இருக்கோம், சென்னையில் இருக்கும் பொழுது நிறைய கிறிஸ்டின்ஸ் அல்லாதவர்கள் இயேசுவை அறிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானமும் எடுத்தார்கள். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்கிறீர், அதிசயம் செய்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. கர்த்தராகிய ஆண்டவருடைய பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்னுடைய படிப்பெல்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. நான் பாட்டு ஊழியம் சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பைபிள் கொடுக்க ஆரம்பித்தேன். பைபிள் சொல்ல ஆரம்பித்தேன். அவர்களும் நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். பெந்திகோஸ்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அப்பொழுது போன பொழுது நான் தெரிந்து கொண்டேன், ஆண்டவரே, நீ இவ்வளவாக நீ கரிசனையாக என் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரை துதித்துட்டு வந்து விடுவேன். அப்போல்லாம் நான் ஊழியத்தினுடைய மெசேஜை கேட்பேன். ரேடியோ மூலம் கேட்க ஆரம்பித்தேன். உம்மை குறித்து என்னை பக்தி வரியாக என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறோட நிந்து என் மேல் விழுந்தது. கர்த்தரை நிந்திக்கிறோட நிந்து என் மேல் விழுந்தது. எல்லாம் நீந்திச்சாங்க. மார்க் இப்போ +2 மார்க் 88% மார்க் வந்தானா எல்லாம் என்னை நிந்திச்சாங்க. அந்த நிந்தை ஏற்றுக்கொண்டேன். உண்மை நிந்திக்கிறோடைய நிந்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஹல்வா மாதிரி யாரும் வரல. ஆனால் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். அவர் என்னை அறிந்து கொண்டார், நன்கு அறிந்து கொண்டார். அவரை நேசிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இயேசுவினுடைய அதிசயங்களை காண ஆரம்பித்தேன். அதோடு என் வாழ்க்கை மாறிவிட்டது. இன்று வரை தேவனுடைய தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய ஆசீர்வாதம். நான் எங்கேயாச்சும் போனேன்னா நான் சொல்வேன். இயேசுன்னு ஒன்று சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு வந்துடுவேன். அப்படியே இருக்கும். உம்முடைய வீட்டை குறித்துண்டான பக்தி வைராக என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறோடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. கர்த்தராகிய ஆண்டவரை நிந்திக்கிற நிந்தை என்னை விழுந்தது. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தான பக்தி வைராக என்னை பட்சித்தது. கர்த்தருடைய ஆலயத்தில் இங்கே எனக்கு சர்ச் கிடைக்கிறதே இல்லை, நான் போகிறதும் இல்லை. வீட்டிலே ஜெபம் பண்ணுவது தான் செய்வேன். இங்கே எப்போனாச்சும் ஒன்று போவேன் சர்ச்சுக்கு. ஆவிக்குரிய சர்ச் கிடைக்கல, அது கிடைக்கும் வரை நான் காத்திருக்கிறேன். உம்முடைய வீட்டை குறித்து, உம்முடைய வீட்டுனா கர்த்தருடைய வீடு, இயேசுனுடைய வீடு, ஆலயம். ஆமீன்.